Hello everyone, welcome to Hida's World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஜர்தோஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி டிசைன் டிரா பண்ணி அதை கார்ட்ல ஏத்திட்டேன். இப்போ நான் ஏற்கனவே யூஸ்வலா போடுற மாதிரி 3 லேயர் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீட்ல ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதோட வீடியோ கிளிப் மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் இப்போ அதுக்கு அடுத்தது லைன் போட்டிருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லேயர் ஒரு பெரிய பீட்ல லைன் கொடுத்துட்டு இப்போ செகண்ட் லேயர் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு மீடியம் சைஸ்டு கோல்டு பீட் எடுத்திருக்கேன் நான். அவ்வளோதான், நெக்கை சுற்றி நம்ம 2 லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் 3 இன்ச் கேப் விட்டு நெக்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அந்த லைனுக்கு பீட் கொடுத்துட்டு வரலாம். இதுக்கும் நான் மீடியம் சைஸ்டு கோல்டு பீட் தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நம்ம இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை ஒட்டி இன்னொரு லைன் போட்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே நான் மீடியம் சைஸ் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் போட்டுட்டு இருக்க சைஸ் பீட் முடிஞ்சிருச்சு, அதை ரீஃபில் பண்ணணும். ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ரீஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஃப்ளவர் டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததுலேருந்து கரெக்டாக 3 இன்ச் 3 இன்ச்சுன்னு ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். நான் பண்ணுற மாதிரி. அடுத்ததாக நான் ஒரு கோல்டு கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா 1 இன்ச்சு, அந்த டாட்டுக்கு மேலே வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீடில் 2 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சுகர் பீட்க்கு மேலே ஒரு மீடியம் சைஸ் பீட் கொடுக்கலாம். நெக்கு கொடுத்த அதே சைஸ் பீட் தான் இது. ஸோ இந்த மீடியம் சைஸ் பீட்லேயும் ஒரு லைன் கொடுத்துட்டு வரலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோன், அதுக்கப்புறம் சுகர் பீட்ல 2 லேயர், அதுக்கப்புறம் பெரிய சைஸ் பீட்ல ஒரு லைன். அவ்வளோதான், நம்ம இதை போட்டு முடிச்சாச்சு. நெக்கை சுற்றி 3 இன்ச் கேப் விட்டு டாட் வச்சோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவுமே சேம் டிசைனில் போட்டுடலாம்.
அவ்வளோதான், நம்ம போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் அதை போட்டிருக்க இந்த பேட்ச் ஒர்க்கை சுற்றி ஃபேப்ரிக் க்ளூவால் ஃப்ளவர் ஷேப்பில் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்க மாதிரியே நம்ம எல்லா பேட்ச் ஒர்க்கை சுற்றியும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிக் பண்ணுங்கள், இல்லைனா க்ளூ வந்து சீக்கிரமே காஞ்சிரும். அதுக்கு மேலே நம்மளால் ஸ்டோன் ஸ்டிக் பண்ண முடியாது. இப்போ நான் இந்த க்ளூக்கு மேலே லீஃப் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2 சைடுமே திலகம் ஷேப்பில் இருக்கும், லீஃபி ஷேப்பில். இந்த ஸ்டோன் நான் இதில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நம்ம எல்லா பேட்ச் ஒர்க்கை சுற்றியும் ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டோனை இந்த க்ளூவோட செட் ஆகிற அளவுக்கு ஒரு 5 minutes லீவ் பண்ணிடலாம். இந்த ஸ்டோன் நல்லா செட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நான் ஆல்ரெடி விட்டு வச்சுருந்த இந்த செகண்ட் லேயரை நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம பேலன்ஸ் வச்சுருந்ததையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் அந்த ஃப்ளவரை சுற்றி லீவ் டிசைன் ட்ரா பண்ணுறேன், கொடி கொடியாக இருக்கிற மாதிரி. நான் சும்மா ஒரு லைட்டாக டாட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் இதுக்கு மேலே டிசைன் போடும்போது தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே எங்கெங்கெல்லாம் லீஃப் வருமோ அந்த போர்ஷனுக்கு மட்டும் நான் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். ஸ்டோன் ஒட்டின பிறகு இப்போ ஸ்டோனை சுற்றி நான் ஜர்தோசி ஒர்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளவர் போர்ஷனுக்கு ஜர்தோசி போட்டுடலாம். இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கொடி மாதிரி இருக்கீங்களா, அதுக்கு ஜர்தோசி ஒர்க் கொடுக்கலாம். இதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம எல்லா ஃப்ளவர் சுற்றியும் ஜர்தோசி ஒர்க் போட்டுடலாம். அவ்வளோதான், நான் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டிசைனை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம லீஃப் போர்ஷன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக அந்த ஸ்டோன் ஷேப்லேயே நம்ம ஜர்தோசியை பெண்ட் பண்ணி போடணும். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். அந்த ஷார்ப்னஸ்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அந்த ஃப்ளவர்லேருந்து கொடி மேல் நோக்கி இப்போ நம்ம ஜர்தோசி கொடுத்துட்டு வந்தோம். இப்போ அந்த மேல் போர்ஷனில் இருக்க லீஃப் கம்ப்ளீட் பண்ணோன்னே அதே ஜர்தோசியை இப்போ கீழ் வரைக்கும் போட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி டபுள் லேயர் கொடுக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும்.
இதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம ஃபுல் டிசைனுக்கும் போட்டுடலாம். எப்படி நம்ம ஃப்ளவர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கொண்டு போகிறோமோ அதே மாதிரி பேக்வேர்டில் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இப்போ இதே டிசைனை நம்ம ஃபுல் நெக்குக்கும் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம இதோட இந்த டிசைன் போட்டு முடிச்சாச்சு. இந்த டிசைன் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ரொம்ப பெரிய டிசைன்ஸ் எதுவுமே இல்லை, இதில் ஆட் பண்ணல. வெறும் ஜர்தோசி ப்ளஸ் ஸ்டோன்ஸ் ஒர்க் மட்டும்தான். சிம்பிளாக நடுவில் ஸ்டோன்ஸ் வச்சு பீட் ஒர்க் கொடுத்து ஜர்தோசி கொடுத்துருக்கோம். இதோட லுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக காட்டுது. ஜர்தோசி ஆட் பண்ணாலே அந்த டிசைனுக்கு ஒரு தனி அழகு வந்துடும். அதே மாதிரி தான் இந்த டிசைன் நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.